சென்னை மாநில கல்லூரியில் மாணவர் சங்க தேர்தலை நடத்த கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் தடியடி நடத்தி கலைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்து அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களை திமுகவின் மாணவர் மற்றும் வழக்கறிஞர் அணியினர் சந்தித்து ஆறுதல் கூறினர். சென்னை மாநில கல்லூரியில் மாணவர் சங்க தேர்தல் நடத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் உடனடியாக மாணவர் சங்க தேர்தலை நடத்த கோரியும் மாநில கல்லூரியின் எதிரே புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை சேர்ந்த மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். சாலை மறியலை தொடர்ந்து மாநில கல்லூரி நுழைவு வாயில் அருகே மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தடியடியின் போது காயமடைந்த 6 மாணவர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், வழக்கறிஞர் மற்றும் மாணவர் அணிகளின் நிர்வாகிகள் சந்தித்து ஆறுதல் கூறினர். மாணவர் பேரவை தேர்தல் நடத்தல அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை உருவாக்கி போட்டியிடுற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அறவழி முறையில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக காவல்துறைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, மாணவர்கள் அடி கொடுத்து அடிச்சு கலைச்சு தத்திட்டாங்க. இதை உயர்நீதிமன்றத்துக்கும் இந்த தேர்தல் சம்பந்தமா இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடக்க இருக்கிறோம் என்று மாணவரணி சார்பாகவும் செல்வகுமார்